பரதன் மாமன் நாட்டிலிருந்து அயோத்திக்கு திரும்பியதும் நடந்தவற்றை அறிந்து வெகுண்டான். பெற்ற தாயென்றும் பாராமல் கைகேயியை தூற்றினான். பிறகு அண்ணன் ராமனின் பாதம் பற்றி நாடு திரும்புவது வேண்டுவேன், இந்த முயற்சியில் வெற்றியும் பெறுவேன் என்று சூளுரைத்து அவனுடன் கௌசலை, சுமித்திரை, கைகேயி மூவரையும் அழைத்து கொண்டு சுமுத்திரன் மற்றும் படை வீரர்கள் எல்லோரையும் அயோத்தி மக்கள் ஆகியோரிடம் தானும் ராமனை அழைப்பதற்காக சென்றான். காட்டில் ராமனை மறுபடியும் பார்க்கலாம். ஆனால் மனதிற்கு ஒரு சந்தேகம். தந்தை சொல்லை தனையன் தட்டுவானா? கங்கையின் இக்கரையில் குகனை சந்தித்த போது கோசலைக்கு அவள் அறியாமலேயே அவன் மீது தனி அபிமானம் ஏற்பட்டது. தன்னை பற்றி அவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தபோது மிகுந்த ராமனும் லட்சுமணனும் காட்டிற்கு சென்றதும் ஒரு வகையில் நன்மைக்குத்தான். அதனால்தான் குகன் போன்ற இனிய நண்பை சந்திக்க முடிந்தது. இந்த அன்பனும் ஆண்மை மிக்கமான குகன் என்ற சகோதரன் நீங்கள் ஐவரும் ஒற்றுமையாக வாழுங்கள் என்று வாழ்த்தினார். இதையே ராமனும் சொன்னதை நினைத்து குகனுக்கு ஒரே நன்றி கண்ணீராக இருந்து வந்தது. கங்கையின் மறுகரையில் ராமனை சந்தித்த போது கோசலை பொங்கிய கண்ணீரை கட்டுப்படுத்தினார். கைகேயியும் தான் இழைத்த பெரும்பிழையால் ராமன் நலிந்து போனான் என்று குற்ற உணர்வில் தவித்தாள். இதையெல்லாம் கண்ட ராமன் தாயின் மனப்போராட்டத்தை தெரிந்து முதலில் கைகேயின் காலில் விழுந்து வணங்கினான். பிறகு கோசலை, சுமித்திரை பாதங்களை பணிந்தான். மூவரும் அவனையும் சீதையும் அரவணைத்து கொண்டு தசரதன் இறந்த செய்தியை தெரிவித்து தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். இந்த சந்தர்ப்பத்தில் பரதனின் கோரிக்கையை ஏற்று ராமன் அயோத்தி திரும்புவான் என கோசலை எதிர்பார்த்தார். ஆனால் தந்தை விட்டாரே, அரசுரிமை பெற்ற நானும் அதை உமக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேனே, அதனால் அயோத்திக்கு திரும்பலாமே என்று பரதன் கெஞ்சியும் ராமன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றாமல் அயோத்தி மீள மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டான். வேறு வழியின்றி ராமனின் பாதையை பெற்றுக்கொண்டு அதையே அரியாசத்தை ஏற்றி அந்த வழிகாட்டில் அயோத்தி நிர்வாகத்தை மேற்கொண்டான் பரதன். அரசனின் ஆணைப்படி 14 ஆண்டுகள் முடிந்த நாளில் ராமன் அயோத்தி திரும்பாததால் தீயில் உயிரை மாய்க்க நினைத்தான் பரதன். அதை கண்டு பதற்றமாய் நிகழ்ந்தாள் கோசலை. மகனே பரதா, மன்னர் ராமரின் பிரிவால் உயிரிழந்ததும் ராமன் காடு ஏக வேண்டியிருந்ததும் இன்று திரும்ப வேண்டிய ராமன் இதுவரை வராது இருக்கதும் என்னுடைய முன்வினை பயன்தான். ஆகவே பொறுமையை இழந்து தீயில் விழ முனையாதே. என் செல்வமே, கோடி ராமர்கள் சேர்ந்தாலும் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று கண்ணீர் விடுக்கினார். இதையே குகன் ஒரு சமயம் 1000 ராமரும் என்கள் தெரியுமா என்று கூறியிருக்கிறான். நல்ல வேளையாக இன்று அனுமன் தகவல் சொல்ல பரதன் அனலிருந்து மீண்டு புனலுக்குள் புகுந்தால் போல் ஆனான். கோசலின் நிம்மதி பெருமூச்சோடி ராமன் வருவதை எதிர்பார்த்து கொண்டு சந்தோஷத்துடன் இருந்தாள்.